அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா, அதாவது மனித விந்து செல்லின் அமைப்பு. இதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி ஒரு சென்டென்ஸ் நாம் சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளாஜெல்லேட்டட் மொட்டைல் கேமெட். ரைட்டா? கேமெட்னா என்னென்னு தெரியும். ஹேப்ளாய்டு கண்டிஷனில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு செல்லு. சரியா? அதுக்குள்ளே குரோமோசோம் பார்த்திங்கன்னா பேர்டாக இணைகளாக இருக்காது. சரியா? உள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ 46 குரோமோசோம் ஹியூமன் பீயிங்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா அதில் 23 குரோமோசோம் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கும். சரியா? அதை தான் கேமெட் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பிக்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இதை நாம் மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஃப்ளாஜெல்லேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெயில் ரீஜன் இருக்கு இல்லையா? இந்த டெயில் ரீஜன் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமில் எஸ்பெஷலி பாக்டீரியாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன கசை இழைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இழைகள் கொண்ட செல் தான் இந்த மனித விந்து செல் அப்படி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இது ஒரு டெஃபினிஷன். ரைட்டா? அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. அது என்னென்ன பார்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஹெட்டு. சரியா? ஹெட் அப்படின்னா தலைப்பகுதி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிடில் பீஸ், தட் இஸ் மையப்பகுதி அல்லது நடுப்பகுதி. இது வால் பகுதி, தட் இஸ் டெயில். சரியா? ஹெட்டு, மிடில் பீஸு, டெய்லு. இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹெட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதோட வேலை என்ன, மிடில் பீஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதோட வேலை என்ன, டெய்லுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதோட வேலை என்ன, அவ்வளோதான். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஹெட் எடுத்து பார்ப்போமா? ஹெட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 முக்கியமான பார்ட் இருக்குது. என்னென்னலாம்? ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்ரோசோம், தமிழ்லையும் அதுக்கு பேர் ஆக்ரோசோம்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியஸ். சரியா? இது அந்த படத்துலேயே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த படத்தில் ஆக்ரோசோம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ இந்த ஆக்ரோசோமுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பார்ப்போமா? ஆக்ரோசோம் இஸ் எ ஸ்மால் கேப் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு தொப்பி போன்ற ஒரு பகுதி. அது தலைப்பகுதியின் மேலே காணப்படுகிறது. சரியா? ப்ரெசன்ட் அட் த டிப் ஆஃப் த நியூக்ளியஸ், நுனிப்பகுதியில் காணப்படுகிறது. சரிங்களா? நியூக்ளியஸினுடைய நுனிப்பகுதி. ரைட்டா? இது நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸினுடைய நுனிப்பகுதி. சரியா? தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா முக்கியமான முக்கால்வாசி பகுதி பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ரைட்டா? அதனுடைய நுனிப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ரோசோம் இருக்குது. ஸோ ஆக்ரோசோம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். அது போக இஸ் ஃபார்ம்டு மெயின்லி ஃப்ரம் த கோல்கி பாடி ஆஃப் த ஸ்பெர்மட்டிடு. நார்மலாக ஸ்பெர்மட்டிட்ஸ் அப்படிங்கிறதுல சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இந்த இடத்துல இருக்குது. ரைட்டா? ஏன் இது நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நியூக்ளியஸ் இஸ் ஆக்குப்பைங் த மேஜர் போர்ஷன். அது போக இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அ பிளாசம், சைட்டோபிளாசம் தான். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலாக ஒரு செல் இது. இந்த செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கத்தானே செய்யும். ஸோ செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கத்தானே செய்யும். அந்த செல் ஆர்கனல்ஸில் கோல்கி பாடி அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் இருக்கத்தானே செய்யும். அந்த கோல்கி பாடியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ஆக்ரோசோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆக்ரோசோம் அப்படிங்கிற ஒரு பகுதி எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு? கோல்கி பாடிஸ்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ ஆக்ரோசோம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஆக்ரோசோமினுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹைலூரானிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த ஹைலூரானிடேஸ் அப்படிங்கிற என்சைமினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எக் இருக்குது அப்படின்னா அந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த எக்குக்கு மேலே இருக்கக்கூடிய, சரியா, அண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உரைகள் இருக்கு இல்லையா, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய லேயர்ஸ், அந்த லேயர்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைலூரானிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுகிறது. அது எங்கே இருக்குது? ஆக்ரோசோமில் இருக்குது. சரியா? அந்த என்சைமுக்கு நாம் என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ஸ்பெர்ம் லைசின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெர்ம் லைசின், லைசிஸ் அப்படின்னு என்னது? லைசிஸ் அப்படின்னா கில் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எக்கை போய் கொன்றுமா சார் அப்படின்னா இல்லை. அந்த எக்குக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர், ஜோனா பெலுசிடா அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அது.
சரியா? ஹியூமன் ஓவம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் வந்து அந்த ஜோனா பெலுசிடா பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். கொரோனா ரேடியேட்டா, ஜோனோ பெலுசிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேயரை காலி பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் இந்த ஹைலூரோனிடேஸ். இது எங்கே இருக்குது? ஆக்ரோசோமில் இருக்குது. காலி பண்ணுறது, சரியா? அதான் லைசின், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா helps in penetrate the ovum during fertilization. So normally you may know that the nucleus of the sperm will be entering into the ovum during the fertilization process. அந்த fertilization processக்கு the way should be opened. அந்த ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைலூரோனிடேஸ் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கக்கூடிய எபித்திலியல் லேயர், தட் இஸ் ஜோனா பெலுசிடா வந்து காலி பண்ணுது, ரைட்டா? ஸோ அப்போ ஆக்ரோசோம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஹெட் ரீஜனில் ஒரு பார்ட் நமக்கு முடிஞ்சது. இன்னொரு பார்ட் என்னது? இன்னொரு பார்ட்டு நியூக்ளியஸ், சரியா? அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃப்ளாட் அண்ட் ஓவல் இன் நேச்சர். மற்றபடி நியூக்ளியஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தே ஆர் நத்திங் பட் த அன்பேர்டு குரோமோசோம்ஸ், தட் இஸ் ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் அதில் இருக்கும். எஸ்பெஷலி ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாங்க அப்படின்னாக்கா 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் பி தேர் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஈவன் ஓவம் ஆல்சோ. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம், ஓவம் பற்றி. இதை நீங்கள் எழுத வேண்டிய பாயிண்ட் என்ன நியூக்ளியஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃப்ளாட் அண்ட் ஓவல், ரைட்டா? ஓவல் அப்படிங்கிறது முட்டை வடிவில் தட்டையாக காணப்படுகிறது அப்படிங்கிறது நீங்கள் எழுதிடணும். ஸோ அப்போ ஹெட் ரீஜனில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் ஆக்ரோசோம் பற்றி நாம் பேசியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா சார்? இதுக்கு முன்னாடி நம்ம 3 பார்ட்ஸ் தானே பார்த்தோம், ஹெட்டு, மிடில் பீஸு, டெயில் அப்படின்னு சொல்லிட்டு. நெக் அப்படிங்கிற புது பார்ட் எங்கேருந்து வந்துச்சு? இட் இஸ் பிட்வீன் த ஹெட் அண்ட் த மிடில் பீஸ். அதுக்கு உண்டான டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு டயக்ராம் நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா? அதே டயக்ராமில் ஹெட் ரீஜன், மிடில் பீஸ் ரீஜன், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது நெக் ரீஜன், ரைட்டா? இந்த நெக் ரீஜன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா? அப்படி சின்னதாக இருக்கிறதுல போய் அப்படி என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பார்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோலு, இன்னொன்று டிஸ்டல் சென்ட்ரியோலு, சரிங்களா? ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அண்ட் டிஸ்டல் சென்ட்ரியோல். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் போட்டிருக்கேன். இது வந்து நெட்டில் இருந்து நான் எடுத்தது. இது வந்து நெக் ரீஜன், இது வந்து மிடில் பீஸ், சரிங்களா? மிடில் பீஸ் ரீஜன், இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். நெக் ரீஜனில் 2 பார்ட்டு, ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இன்னொன்று டிஸ்டல் சென்ட்ரியோல். ஃபஸ்ட்டு நெக் ரீஜன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறீங்க, பிட்வீன் த ஹெட் அண்ட் த மிடில் பீஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் பற்றி நம்ம பேச போகிறோம். பொதுவாக சென்ட்ரியோல் அப்படின்னாவே என்ன? செல் டிவிஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு செல் ஆர்கனல். இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த அனிமல் செல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அதில் இந்த சென்ட்ரியோல் எதுக்கு செல் டிவிஷனை, ஸ்பெர்ம் செல்லில் எதுக்கு சார் செல் டிவிஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நார்மலாக ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது ஓவம்குள்ளே இந்த நியூக்ளியஸ், மேலில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ஓவம்குள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கூட சேரணும். ஸோ அந்த இடத்துல ஒரு சென்ட்ரியோல் ஃபார்மேஷன் கண்டிப்பாக நடந்தாகணும். அப்படி நடக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குரோமோசோம்ஸ் ரெண்டுமே பேர் ஆகும், சரிங்களா? அப்படி பேர் ஆகிறதுக்கு இங்கேருந்து தான் சென்ட்ரியோல்ஸ் வந்து சப்ளை பண்ணப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், ப்ராக்சிமல் அப்படின்னா மேல் பகுதி அப்படின்னு அர்த்தம், சரியா? அதுக்கடுத்து டிஸ்டல் அப்படின்னா கடைசி பகுதி அப்படின்னு அர்த்தம். டிஸ்டல் சென்ட்ரியோல் அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் ரைஸ் டு த ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். ஆக்சியல் ஃபிலமெண்ட்னா என்னது? நார்மலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சியல் ஃபிலமெண்ட், ரைட்டா? இந்த ஆக்சோனீம் அப்படிம்பாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சியல் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த distal centrioles. அதே போல் centrioles which are essential for the fertilization process is called as proximal centriole, which are present in the neck region of the sperm, right? So sperm இனுடைய neck regionல 2 முக்கியமான centriole இருக்குது, proximal as well as distal. இதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஹெட்டு நம்ம பார்த்துருக்கோம், நெக்கு பார்த்துருக்கோம். then we will enter into the middle piece. இந்த மிடில் பீஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் என்ஜின் மாதிரி, ரைட்டா? என்ஜின் மாதிரி மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது, ரைட்டா? ஆக்சுவலாக வந்து நாம் வந்து இந்த ராக்கெட் அனுப்புவோம் தெரியுமா? எதுக்கு அனுப்புகிறோம்? சேட்டலைட்டை வந்து மேலே வச்சுருவாங்க,
ராக்கெட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா அதனுடைய என்ஜின்லாம் இருக்கும். அந்த என்ஜின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சேட்டலைட்டை மேலே கொண்டு போய் அதனுடைய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெர்மில் இந்த இடத்துல இருக்கிறது தான் என்ஜின். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் என்ஜின். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் சேட்டலைட்டாக மீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேட்டலைட்டை ஓவம்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கிட்ட லான்ச் பண்ணியாகணும். அந்த வேலையை பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜியை இந்த மைட்டோகாண்ட்ரியா கொடுக்குது. வழக்கமாக மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டாக ஷூ மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ஸ்பைரலி அரேஞ்ச்டு. அதுதான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பைரலி ட்விஸ்டட் அரவுண்ட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட்டு. ஸ்பைரலி ட்விஸ்டட் அப்படின்னா ஒரு ஹெலிக்கல் ஷேப் மாதிரி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதை சுற்றி இந்த மைட்டோகாண்ட்ரியா அரேஞ்ச் ஆகிருக்குது. சரிங்களா? ஆக்சியல் ஃபிலமெண்ட் கால்ட் அஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல். ஸோ டோட்டலாக அதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் நெபன்கேர்ன். சரியா? நெபன்கேர்ன் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெபன்கேர்னை வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இமீடியட்லி யூ ஷுட் ரிமெம்பர் தட் த மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிடில் பீஸ் ஆஃப் த ஹியூமன் ஸ்பெர்ம். ரைட்டா? அதில் சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட் இருக்கும், அதை சுற்றி மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த மைட்டோகாண்ட்ரியாவினுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படிம்பாங்க. இட் இஸ் ப்ரொவைடிங் த ஏடிபி, தட் இஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இட் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி. ஸ்பெர்ம் செல்லுக்கு எதுக்கு எனர்ஜி வேணும்? ஆக்சுவலி ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் பி மூவிங் ஆன் டு த ஃபெலோப்பியன் டியூப். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவம் வரைக்கும் அது மூவ் ஆகி போகணும் இல்லையா? அந்த மூமெண்ட்டுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இஸ் ப்ரொவைடு பை திஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிடில் பீஸ். சரிங்களா? ஸோ அப்போது ஹெட்டு பார்த்துருக்கோம், நெக்கு பார்த்துருக்கோம், மிடில் பீஸ் பார்த்துருக்கோம். டெய்ல் ரீஜனில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ டெய்ல் அது வந்து லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் இஸ் ஸ்லெண்டர் அண்ட் டேப்பரிங். ஸ்லெண்டர்னால் ஒல்லியாக இருக்கிறது, டேப்பரிங் அப்படின்னா நுனி நோக்கி சுருங்கி கூர்மையாக முடிவடைந்துள்ளது. சரிங்களா? லாங்கஸ்ட் பார்ட் அப்படின்னா இருக்கிறதுல நீளமான பார்ட்டு அதுதான். ஸ்பெர்மில் வந்து பார்த்திங்கன்னா நெக் இருக்கும், அதுக்கப்புறம் மிடில் பீஸ் இருக்கும், மேலே ஹெட் இருக்கும். இதெல்லாத்தையும் விட ரொம்ப நீளமாக இருக்கிற பார்ட் வந்து டெய்ல் ரீஜன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கூர்மையாக முடிவடைந்துள்ளது. சென்ட்ரல் ஆக்சோனியம் அவுட்டர் புரோட்டோபிளாஸ்மிக் ஷீத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டெய்ல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஷீத்து, திஸ் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோபிளாஸ்மிக் ஷீத்து. இந்த ரீஜன் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து புரோட்டோபிளாஸ்மிக் ஷீத்து. சென்ட்ரலில் இருக்கிறது ஆக்சோனியம். சரிங்களா? ஆக்சோனியம் இந்த இடத்துல எப்படி ஆக்சியல் ஃபிலமெண்ட்டாக இருக்கோ அந்த தட் ஆக்சியல் ஃபிலமெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஆஸ் ஆக்சோனியம் இன்சைட் த டெய்ல் ரீஜன் ஆஃப் த ஹியூமன் ஸ்பெர்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் ரெண்டு முக்கியமான ஜென்ரல் விஷயங்களை பற்றி நாம் பேசிடலாம் இந்த ஸ்பெர்ம் பற்றி. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். இது வந்து லேஷிங் மூமெண்ட் அப்படிம்பாங்க. லேஷிங் மூமெண்ட் அப்படின்னா சாட்டை போன்ற இயக்கம். சரிங்களா? சாட்டை போன்ற இயக்கம், லேஷிங் மூமெண்ட் ஆஃப் த டெய்ல். இப்படி சுற்றிக்கிட்டே போகும், ஸ்பைரல் மூமெண்ட் மாதிரி. தட் இஸ் வாட் லேஷிங் மூமெண்ட். இப்படியும் பண்ணலாம். ரைட்டா? ஸோ லேஷிங் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த டெய்ல் ரீஜன் தான் பண்ணுது. அதனால தான் அந்த ஸ்பெர்ம் வந்து முன்னோக்கி நகர்ந்து செல்கிறது. அதே போல் ஒரு ஸ்பெர்ம் எஜாக்குலேஷனில் 200 to 300 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஷுட் பி தேர். அதுதான் வந்து ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு ஹெல்த்தி மேல் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா he should be able to produce 200 to 300 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 200 to 300ல் அத்தனையும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் 60% வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மல் ஷேப்பாக இருக்கும். சரியா? 60% மட்டும்தான் நார்மல் ஷேப்பாக இருக்கும், மீதியெல்லாம் அன்ஷேப்டாக இருக்கும், சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது டியூ டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். சரிங்களா? அந்த 60%லேயும் 40% மட்டும்தான் விகரஸ் மொட்டிலிட்டியோட இருக்கும். கடைசி வரைக்கும் ஓவிடக்டில் இருக்கக்கூடிய ஓவம் வரைக்கும் போய் ரீச் ஆகும். அதில் ஒன்று மட்டும்தான் வந்து அந்த ஓவம் கூட ஃபியூஸ் ஆகும். இப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட், நெக், மிடில் பீஸ் அண்ட் டெய்ல் இது எல்லாமே வந்து ஹியூமன் ஸ்பெர்மில் இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா.
ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.